இது செப்டம்பர் 19, 1991. ஜெர்மனியை சேர்ந்த 2 ஹைக்கர்ஸ் இட்டாலியில் இருக்கிற ஆர்சல் ஆல்ப்ஸ்னு சொல்லப்படுற ஒரு மவுண்டன் ரேஞ்சில் ஹைக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்படி அவங்க ஹைக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க 2 பேரோட கண்ணுக்கும் ஸ்ட்ரேஞ்சா ஒரு விஷயம் தட்டுப்படுது. அது என்னன்னு பார்க்கலான்னு கிட்ட போறாங்க. பட் அவங்க கிட்ட போக போக தான் ரியலைஸ் பண்றாங்க, அங்க இருந்தது ஏதோ ஒரு கல்லோ இல்ல அனிமலோ இல்ல, அது இறந்து போன நிலையில இருக்கிற ஒரு ஹியூமன் பாடி. ஆனா இது ரீசெண்டா இறந்து போன ஒருத்தரோட பாடி கிடையாது. இந்த பாடி கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்னாடி இறந்து போன ஒருத்தரோடது. இன்னும் தெளிவா சொல்ல போனோம்னா இப்ப இருக்கிற காலகட்டத்தில இருந்து ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அதாவது எக்ஸாக்டா காப்பரேஜ்ல வாழ்ந்த இந்த ஒரு மனுஷன் ஒரு மர்டர் விக்டிம். பனியில இத்தனை வருஷமா இந்த ஒரு பாடி கூடவே சேர்ந்து புதஞ்சிருந்த இந்த ஒரு மனுஷனை பத்தின உண்மையை ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் ஒன்னொன்னா கண்டுபிடிச்சிட்டே வராங்க. அதோட விளைவா அந்த ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்தவங்களுக்கு என்ன நடந்துச்சுங்கிறத இந்த வீடியோல பார்க்கலாம். திஸ் இஸ் த ஹாண்டிங் மிஸ்ட்ரி ஆஃப் ஆர்ஜி த ஐஸ்மேன். ஹல்மெட் அண்ட் எரிக் சைமனுங்கிற இந்த 2 பேர் தான் இந்த பாடியை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறாங்க. அப்படி அவங்க கண்டுபிடிக்கும் போது அவங்க நினைச்சது என்னன்னா, வருஷம் இந்த ஆர்சல் ஆல்ப்ஸ்ல பனிச்சரிவால நிறைய பேர் இறந்து போவாங்க. அப்படி ரீசெண்டா நடந்த ஏதோ ஒரு பனிச்சரிவுல இறந்து போன ஒருத்தரோட பாடியா தான் இது இருக்கும்னு நினைச்சு, சரி நம்ம அத்தாரிட்டிஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுவோம்னு அந்த ஏரியால இருக்கிற அத்தாரிட்டிஸ் கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ உடனே ஸ்பாட்டுக்கு வந்த அத்தாரிட்டிஸ் இந்த ஒரு பாடியை இன்வெஸ்டிகேஷன் பண்ணும்போது தெரிய வருது, இறந்து போன இந்த ஒரு நபர் போட்டிருக்கிற ட்ரெஸ், அவர்கிட்ட இருக்கிற டூல்ஸ் எதுவுமே இந்த ஒரு டைம் பீரியட சேர்ந்ததே இல்லை, இது கம்ப்ளீட்டா பழங்காலத்தை சேர்ந்ததுன்னு. ஸோ அந்த அத்தாரிட்டிஸ் இனிமே நம்ம இந்த பாடி வச்சு எதுவுமே பண்ண முடியாது, நம்ம ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்ணிடலாம், அவங்க எதுனாச்சும் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஏரியால இருக்கிற ஒரு ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்டை கூப்பிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. ஸோ அதுக்கப்புறம் ஆர்கியாலஜிக்கல் டிபார்ட்மெண்ட்ல இருந்து வந்து இந்த ஒரு பாடியை ரிசர்ச் சென்டருக்கு எடுத்துட்டு போய் கார்பன் டேட்டிங் பண்ணும்போது தான் உண்மை வெளியில வருது. அது என்னன்னா, இந்த ஒரு நபர் 3300 பிசியை சேர்ந்தவர். அதாவது எஜிப்தியன்ஸ் பிரமின்னு ஒரு விஷயத்தை கட்டுறதுக்கு பல வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மனுஷனோட பாடி தான் இது. இன்னும் எக்ஸாக்டா சொல்லணும்னா இந்த ஒரு பாடி ஸ்டோன் ஏஜுக்கும் பிரான்ஸ் ஏஜுக்கும் நடுவுல இருக்கிற காலகட்டத்தை சேர்ந்தது. பட் இவர் எப்படி இறந்தாரு? எப்படி இவரோட பாடி 5000 வருஷத்துக்கு மேல ப்ரிசர்வ் பண்ணப்பட்டிருக்கு? இந்த ஒரு பாடி ஆர்ஜல் எல்ப்ஸ்னு சொல்லப்படுற ஒரு பிளேஸ்ல இருந்து கிடைச்சனால இறந்து போன இந்த நபருக்கு ஆர்ஜின்னு நேம் வச்சு ரிசர்ச்சை கண்டினியூ பண்றாங்க. ஆர்ஜியோட ஹைட் 5 feet 3 inches அண்ட் இவர் இறக்கும் போது இவரோட ஏஜ் 45 அண்ட் இவரோட உடம்புல மொத்தம் 66 இடத்துல டேட்டூஸ் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுதான் வேர்ல்ட்ஸ் ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ஓல்டஸ்ட் டேட்டூன்னு கூட சொல்லப்படுது. இப்போ நம்ம போடுற டேட்டூ டெக்னிக் மாதிரி இங்கை வச்சு இந்த டேட்டூ போட்டிருக்க மாட்டாங்க. ஸோ வேற எதை வச்சு போட்டிருக்காங்கன்னு ரிசர்ச் பண்ணும்போது தெரிஞ்சிருக்கு, இந்த டேட்டூ எல்லாமே சார்கோலை யூஸ் பண்ணி ரப் அண்ட் பஞ்சுங்கிற ஒரு டெக்னிக்கை வச்சு இந்த டேட்டூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. இதுல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னா, இந்த டேட்டூ எதுவுமே டெக்கரேட்டிவ் பர்பஸ்க்காக போடல, இது எல்லாமே அக்குபஞ்சர் மாதிரி ஏதோ ஒரு பெயிண்ட் ரிலீஃப் பர்பஸ்க்காக தான் போட்டிருக்கிறதா கண்டுபிடிச்சிருக்காங்க. அண்ட் இவரோட ஸ்டொமக்ல ஐபெக்ஸ்னு சொல்லப்படுற ஒரு ஆட்டு வகையோட மீட்டை கண்டுபிடிச்சிருக்காங்க. அது மட்டும் இல்லாம இவரோட இன்டெஸ்டைன்ல வயிறு வலி ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாரசைட் இருக்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. 10 years later. ஆர்ஜியோட பாடி கிடைச்சு சரியா ஒரு டெக்கேடுக்கு அப்புறம் ரிசர்ச்சர்ஸ் ஒரு விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்க. அது என்னன்னா, ஆர்ஜியோட லெஃப்ட் ஷோல்டர்ல ஒரு ஆரோவோட ஹெட் ஸ்டக் ஆயிட்டு இருக்குங்கிறது தான். அப்புறம் இவரோட உடம்புல இருக்கிற காயம் எல்லாமே ஏதோ டிஃபென்ஸ் பண்ணும்போது ஏற்பட்ட காயம் மாதிரியும் இருக்கு. அப்புறம் இவரோட உள்ளங்கையில இருக்கிற வெட்டு காயம், இவரோட மண்டையில பலமா அடிப்பட்டதுக்கான தழும்பு, இது எல்லாமே இவரை கொடூரமா மர்டர் தான் பண்ணிருக்காங்கிற ஒரு விஷயத்துக்கு எவிடன்ஸா இருக்கு. பட் ஆர்ஜியை யார் கொலை பண்ணிருப்பா? எதுக்காக கொலை பண்ணிருப்பாங்க? இந்த ஒரு கேள்விக்கு ஆர்ஜி கூடவே இருந்து கிடைச்ச காப்பரால் ஆன ஒரு கோடரி தான் க்ளூவா இருக்கு. ஏன்னா காப்பருங்கிற ஒரு விஷயம் ஆர்ஜி வாழ்ந்துட்டு இருந்த ஒரு டைம் பீரியட்ல ரொம்பவே ஒரு வேல்யூபிளான மெட்டீரியல். அப்படிப்பட்ட ஒரு மெட்டீரியல்லையே இவர் ஒரு கோடரி வச்சிருக்காருன்னா, ஒன்று இவர் ட்ரைபல் லீடர் மாதிரி ஏதோ ஒரு ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு நபரா இருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த காப்பராலான கோடாரியை இவர் திருடி இருக்கணும். பட் அப்படி அவர் திருடி இருந்தா அந்த காப்பர் கோடாரியை அவர் கொன்னவங்க எடுத்துட்டு போயிருக்கணும். பட் அந்த கோடாரி அவர் கூட இருக்கிறதுனால கண்டிப்பா இவர் ஒரு ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு நபரா இருக்க அதிக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவரோட நைஃப்ல ஒருத்தரோட ரத்தமும், அப்புறம் அவர் வச்சிருந்த ஏரோல 2 பேரோட ரத்தமும், அப்புறம் லெதரால ஆன அவர் போட்டிருந்த கோட்ல ஒருத்தரோட ரத்தமும்னு மொத்தம் 4 பேரோட பிளட் சாம்பிள்ஸ் டிஎன்ஏ அனாலிசிஸ் மூலியமா கிடைச்சிருக்கு. என்னதான் இவ்வளோ எவிடன்ஸ் கிடைச்சிருந்தாலும் ஆர்ஜி எதுக்காக கொலை பண்ணாங்கன்னு எக்ஸாக்டான ரீசன்ஸ் கிடைக்காதனால ரிசர்ச்சர்ஸ் கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாம் வச்சு ஒரு சில தியரிஸ் பில்ட் பண்ணியிருக்காங்க. அது என்னலான்னா, தியரி நம்பர் 1, ஆர்ஜியோட வெப்பன்ல 2-3 பேர்த்தோட பிளட் சாம்பிள்ஸ் இருக்கிறனால இவர் பேட்டில் ஃபீல்ட்ல ஏதோ ஒரு சண்டை போட்டு அந்த காயத்தோட வீட்டுக்கு திரும்புற வழியில இறந்து போயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க.
தியரி நம்பர் 2, நான் முன்னாடி சொன்னேன்ல இவரோட உடம்புல மொத்தம் 61 டேட்டூஸ் இருக்குன்னு. அந்த டேட்டூஸ் இருக்கிற பிளேஸ் எல்லாமே ப்ரெஷர் பாயிண்ட்ஸ். அது மட்டும் இல்லாம இவர்கிட்ட இருந்து கிடைச்ச ஹெர்ப்ஸ் எல்லாமே மெடிசினல் பர்பஸ்க்காக யூஸ் பண்ற ஹெர்ப்ஸ். ஸோ இவர் ஒரு ஹீலரா இருக்க வாய்ப்பு இருக்கு. அந்த ஒரு ரீசனுக்காக இவரை கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்றாங்க. ஒரு ஹீலரை எதுக்காக கொலை பண்ண போறாங்கன்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது. பட் அந்த காலத்துல ஹீலர்ஸ் எல்லாருமே மோஸ்டா ஸ்பிரிச்சுவல் ப்ரீஸ்டா தான் இருந்திருக்காங்க. ஸோ இவர் ப்ரீச் பண்ற ஐடியாலஜி பிடிக்காத ஒரு சில நபர் இவர் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்கு. தியரி நம்பர் 3, இவர் ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு நபரா இருக்க வாய்ப்பு இருக்குங்கிறதுனால இவரை மாதிரியே இன்னொரு ட்ரைபல் லீடரா இருக்கிற ஹை ஸ்டேட்டஸ்ல இருக்கிற ஒரு பர்சன் பொன் பொருள் செல்வம் இந்த மாதிரி ஏதோ ஒரு ரீசனை வச்சு இவர் கொலை பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. தியரி நம்பர் 4, நரபலிங்கிற ஒரு விஷயம் இப்ப வேணா அவுடேட்டடா இருந்திருக்கலாம். பட் பழங்காலத்துல நரபலிங்கிற ஒரு விஷயத்த நிறைய பேர் ஃபாலோ பண்ணிட்டு இருந்திருக்காங்க. ஸோ இவரோட டெத்தும் நரபலி மாதிரி ஏதாச்சும் ஒரு டெத் ரிச்சுவலா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. பட் இதுக்கு சுத்தமா எங்கேயுமே ப்ரூஃபே இல்லை. ஃபைனல் பட் சாலிட் தியரி என்ன சொல்றாங்கன்னா, 2 ட்ரைபல் குரூப் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது இவரோட ட்ரைபல்ஸ் தோக்குற நிலைமையில இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த சுச்சுவேஷன்ல இவரோட பார்ட்னர் ஒருத்தரை தோல்ல போட்டு ரெஸ்கியூ பண்றதுக்காக ஓடி இருக்க வாய்ப்பு இருக்கு. அதனால அந்த கோர்ட்ல ரத்தம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஸோ அப்படி போகும்போது எனிமீஸ் குரூப்ல இருந்து வந்து இவரை மறுபடியும் கொன்னுட்டு இவரோட பார்ட்னரை தூக்கிட்டு போயிருக்கலாம்னு சொல்றாங்க. நான் ஏன் இதை சாலிட் தியரின்னு சொல்றேன்னா, கிடைச்ச எவிடன்ஸ் எல்லாமே இந்த இடத்துல பர்ஃபெக்டா மேட்ச் ஆகும். ஏன்னா எவிடன்ஸ் 1, நைஃப்ல இருக்கிற பிளட். இந்த பிளட் பேட்டில் சண்டை போட்டு இருக்கும்போது ஆயிருக்க வாய்ப்பு இருக்கு. எவிடன்ஸ் நம்பர் 2, இவரோட கோட்ல இருந்து கிடைச்ச பிளட் சாம்பிள்ஸ். மோஸ்ட் ப்ராபபிளி இவரோட பார்ட்னரை ரெஸ்கியூ பண்ணார்ல அந்த டைம்ல அந்த கோட்ல ஆயிருக்க வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. எவிடன்ஸ் நம்பர் 3, ஆரோல இருக்கிற பிளட் சாம்பிள்ஸ். அவர் ரெஸ்கியூ பண்ணிட்டு இருக்கும்போது எனிமீஸ் அட்டாக் பண்ண வந்திருக்க வாய்ப்பு இருக்கு. அப்படி அட்டாக் பண்ணவங்கள இவர் ஆரோ வச்சு தாக்கிட்டு அந்த ஆரோவை மறுபடியும் எடுத்துட்டு போயிருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ இது மூணுமே மேட்ச் ஆகுற ஒரு தியரினா இந்த ஃபைனல் தியரி தான். இந்த மிஸ்ட்ரி எல்லாமே ஆர்ஜியோட கேஸ்குள்ள மட்டும் தானு கேட்டீங்கன்னா இல்ல. இந்த கேஸ்க்கு வெளியிலையும் நிறைய மிஸ்டீரியஸான விஷயம் நடக்குது. அது என்னன்னா, ஆர்ஜியோட பாடியை ரிசர்ச் பண்ண ரிசர்ச்சர்ஸ்ல நிறைய பேர் ஸ்ட்ரேஞ்சான ரீசன்ஸ்ல இறந்து போறாங்க. அது யாரெல்லாம்னு லைனா பார்க்கலாம். ரைனர் ஹென், இவர் தான் ஆர்ஜியோட பாடியை ஃபர்ஸ்ட் ஹேண்டில் பண்ண ஃபாரன்சிக் ஆஃபீஸர். ஆர்ஜியோட பாடி கிடைச்சு எக்ஸாக்டா 1 வருஷம் கழிச்சு 1992ல ஆர்ஜியை பத்தின ஒரு லெக்சரை கொடுக்கலான்னு ரைனர் போகும்போது கார் ஆக்சிடென்ட்ல இறந்துடுறாரு. கர்ட் ஃப்ரிட்ஸ், இவர் ஆர்ஜியோட பாடி கிடைச்ச ஏரியால இருக்கிற ஒரு ரெக்கவரி டீம்ல இருக்கிறவர். இவர் தான் ஆர்ஜியோட பாடியை ரெக்கவர் பண்ணதும் கூட. இவரும் 1992ல ஒரு ஸ்னோ அவலாஞ்சில மாட்டி இறந்து போறாரு. ஹெல்முட் சைமன், இந்த வீடியோட ஸ்டார்டிங்ல சொன்னல 2 ஹைக்கர்ஸ் இந்த ஆர்ஜியோட பாடியை கண்டுபிடிச்சாங்கன்னு, அதுல ஒருத்தர் தான் இந்த ஹெல்முட் சைமன். சைமன் அவர் தான் ஆர்ஜியோட பாடியை ஃபர்ஸ்ட் டிஸ்கவர் பண்ணதுனால காம்பன்சேஷனா $3 lakh கேட்டு இட்டாலியன் கவர்மெண்ட் ஒரு கேஸ் ஃபைல் பண்றாரு. அந்த கேஸ்ல ஜெயிக்கவும் செய்யறாரு. பட் அந்த அமௌண்ட் வாங்குறதுக்குள்ளேயே ஆஸ்டின் நேப்ஸ்னு சொல்லப்படுற ஒரு மவுண்டன் ரேஞ்சில் ஹைக்கிங் பண்ணிட்டு இருக்கும்போது இறந்து போறாரு. இதுல ஷாக்கிங்கான விஷயம் என்னன்னா, ஆர்ஜியோட பாடியை கண்டுபிடிக்கும் போது எந்த பொசிஷன்ல இருந்துச்சோ சேம் எக்ஸாக்டா அதே பொசிஷன்லயே இவரோட பாடியும் இருந்திருக்கு. டாம் லாய், இவர் ஒரு மாலிகுலர் ஆர்கியாலஜிஸ்ட். இவர் தான் ஆர்ஜியோட பிளட் சாம்பிள்ஸை ஃபர்ஸ்ட் ஸ்டடி பண்ணவர். இவரும் ஆர்ஜியோட பாடி கண்டுபிடிச்ச கொஞ்ச நாள்லயே ஒரு விதமான பிளட் டிசீஸ்னால இறந்து போறாரு. ரைனர் ஹோயல்ஸ், இவர் ஒரு டாக்குமெண்ட்ரி ஜேர்னலிஸ்ட். இவர் தான் ஆர்ஜியோட பாடியை ஃபர்ஸ்ட் கேமரால ரெக்கார்ட் பண்ணவர். இவரும் ஆர்ஜியோட பாடி கண்டுபிடிச்ச ஒரு சில வருஷத்திலேயே ஒரு பிரெயின் டியூமர்னால இறந்து போறாரு. கொனார்ட் ஸ்பின்லர், இவர் ஆர்ஜியோட மம்மிஃபைடு பாடியை அனலைஸ் பண்ண ஒரு ரிசர்ச்சர். இவரும் ஆர்ஜியோட பாடி கண்டுபிடிச்ச ஒரு சில வருஷத்திலேயே மல்டிபிள் சிரோசிஸ் டிசீஸ்னால இறந்து போறாரு. பட் இவர் சாகிற நிலைமையில இருக்கும்போது ஆர்ஜியோட சாபத்துல நான் தான் அடுத்த விக்டம்னு சொல்லி சிரிச்சிருக்காரு. இப்ப நான் சொன்ன 6 பேர்த்தோட டெத்தும் கனெக்ட் பண்ற ஒரே விஷயம் ஆர்ஜி த ஐஸ்மேன். உண்மையாலவே இந்த ஆர்ஜியோட சாபத்தினாலதான் இவங்க எல்லாரும் இறந்து போனாங்களா, இல்ல இவங்க எல்லாரோட டெத்துமே ஒரு நேச்சுரல் கோஇன்சிடென்ஸ் தானா? நீங்க இந்த வீடியோ பாக்குற இந்த நிமிஷம் கூட இத்தாலியில இருக்கிற சவுத் டைரல் மியூசியம் ஆஃப் ஆர்கியாலஜில -6 டிகிரி செல்சியஸ்ல மெயின்டைன் பண்ற ஒரு சேம்பர்ல ஆர்ஜி த ஐஸ்மேன் அமைதியா தூங்கிட்டு தான் இருக்காரு. டெய்லியும் அவரை பாக்குறதுக்கு ஏராளமான விசிட்டர்ஸ் வந்துட்டு தான் இருக்காங்க. உங்ககிட்ட ஒரு கேள்வி கேட்குறேன். உங்களால முடிஞ்சா உங்க லைஃப் ரிஸ்க் பண்ணி அந்த சாபத்தை தாண்டி போய் ஆர்ஜி த ஐஸ்மேனை பார்ப்பீங்களா? கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஸோ இது ரிலேட்டடான வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஒரு சின்ன மோட்டிவேஷனாக இருக்கும். See you in the next video. Until then, this is Cypher Chronicles signing off.